ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். காலையில் எழுந்தோடனே என்னோட வேலை என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு நல்லா ஏறப்போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்மளோட இதில் போட்டுருவேன். அந்த மாதிரி இன்றைக்கும் நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் வந்து எக்ஸலண்ட்டாக ரியாக்ட் ஆகிருந்தது. ஒன்று வந்து பிஎஸ்சி, ஏன்னா ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் மேலே போயிருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கீரா, ஸோ அதுவும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6.35% ஏறிந்தது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 7000 ஸ்டாக் இருக்குது. ரிசல்ட் பேட்னு வரும்போது ஒரு நாளைக்கு 100 ஸ்டாக் கிட்ட வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம செலக்டடாக ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால ஏறுன்றது கொடுக்குறோம். அது நடக்கும்போது இட் குட் பி வெரி குட். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டாக்கை பிக் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேர் இங்கே வந்து லாஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் எப்படி பிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட்லாம் இருக்குது. சப்போஸ் அது முடியலனா ஜஸ்ட் நம்மளோட இதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்களும் அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புல்ரனும் இல்லை, பியரும் கிடையாது, சைட்வேல போயிருக்கு. ஓகே, மாடரேட் பர்சன்டேஜ். சரி, ஓகே. ஸோ இப்போ ஓவரால் பிக்சர் பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சன்ஸ்கிராவோட 1 இயர் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் பயங்கரமாக கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் நல்லா புல் ரன்னில் இருக்கும்போது மேலே போய் வாங்குறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. பட் இப்படி இருந்தாலும் மேபி மூமெண்ட் சம்டைம்ஸ் சில ஸ்டாக்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காகவும் நான் இதை கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியும் அதே மாதிரி தான் 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு எல்லாமே. ஸோ முன்னாடியே நான் ஒரு தடவை வந்து ரிசல்ட் அப்போ நான் கொடுத்துருந்தேன். அது 35% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ அகெயின் அங்கேருந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ அந்த ரீசனால் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கண்டிஷன் வந்து கரெக்டாக இல்லை. எல்லாமே ஈவன் கோல்டு, மெட்டலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி எல்லாமே வந்து ஒரு ஐ பீக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஐ வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி பிடிக்கிற ஸ்டாக் இட் குட் பி பெட்டர் ஃபார் த மூமெண்ட்டு. இந்த மாதிரி வந்து ஹைலி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து சொதப்பி விடலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் இதுதான் ப்ராபபிலிட்டிக்கு தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இன்றைக்கி ரியாக்ட் ஆனதை நான் காமிச்சிக்கிறேன். ஸோ நான் காட்டுறதால நீங்கள் பை பண்ணணும்னு இல்லை, இப்படி மேபி போகலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.